சரி ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பாத் இருக்க சொன்னாங்க. ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு மோஸ்ட்டாக இன்டர்வியூவில் எக்ஸ்பாத் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். ஸோ எக்ஸ்பாத்தை வந்து அவர் சினாரியோ பேஸ்டில் எடுக்க சொல்லுவாங்க. ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒரு வேர்டை கொடுத்துட்டு எடுக்க சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கு கொடுத்ததை சொல்கிறேன். இப்போ அமேசான் வெப்சைட்குள்ளே உள்ள போக சொன்னாங்க. உள்ளே போயிட்டு இந்த எண்டில் இருக்க இந்த எண்டில் இருக்க இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க லிங்கை மட்டும் நீ எக்ஸ்பாத்தில் கேப்சர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஸோ இது பாரு ஒன்று ஒன்றா வர அப்படியே இது மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இதுவாகுது. அப்படி கீழே வரேன் பாருங்க, இதை கேப்சர் பண்ணிட்டான். இருந்தாலுமே டவுட்டில் இங்கே பார்க்குறேன், இங்கே பாருங்க கீழே வரைக்கும் போகுது. அப்போ அதுக்கும் கீழே அப்படியே போகணுன்னா இதுக்குள்ளே போனால் இதுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக பிடிக்குது. இப்போ இதுக்குள்ளே தான் இருக்கும். இது பாருங்க ஹெட் அந்த மேலே டாப் டு பாட்டம் பிடிக்குது. பாருங்க இது எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும் எனக்கு இந்த இது ஹைலைட் ஆகுது. ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட் நான் எக்ஸ்பாத் எடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், இதில் வந்து கிளாஸ் இருக்கனால // div டேக் நேமை போட்டு அட்டை போட்டுட்டேன். ஸோ இப்போ இது மட்டும் இப்போ பாருங்கள் என்டர் அடிக்கிறேன் பாருங்கள், அந்த பாக்ஸ் மட்டும் என்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்க எனக்கு இந்த லிங்க்ஸை மட்டும் இது வந்து டெக்ஸ்ட்டு, இதெல்லாம் பாருங்கள் லிங்க்ஸ் பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல லிங்க் தான் வேறு பேஜுக்கு போகும். ஸோ இந்த லிங்க்கை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த பாக்ஸை மட்டும் பிடிச்சிட்டேன். ஸோ லிங்க்ஸ்லாம் வந்து எதில் இருக்கும், ஆங்கர் டேக்கில் இருக்கும். லிங்க்னால ஏல தான் இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக இது வந்து பேரண்ட்டு. ஸோ பேரண்ட்னா அதுக்குள்ளே தான் இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் எல்லா லிங்க்ஸும் இருக்கும். ஸோ டேரெக்டாக நான் // ஏன்னு போட்டாலே எனக்கு லிங்க்ஸ்லாம் கேப்சர் மொத்தம் டோட்டலாக 22 லிங்க்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ என்டர் பண்ணி காட்டுற பாருங்க ஹைலைட் ஆகிட்டே வருது பாருங்க, ஒன்று ஒன்றா ஹைலைட் ஆகிட்டு வருது பாருங்க. நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து காமிச்சோம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இன்னொரு வாட்டி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மேக் மணி வித் அஸ்ன்னு இருக்குல்ல, இதில் இருக்க இந்த வெறும் லிங்கை மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை மட்டும் கேப்சர் பண்ணணும். எதை கேப்சர் பண்ணணும்னா இந்த மேக் வித் மணி வித்தில் இருக்க கீழே இருக்க லிங்க்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு ஸோ ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டு வந்தேன்னா இந்த பாக்ஸ் கவர் ஆகுது. அப்போ மேலே தான் போகணும், இந்த டிவில் தான் வருது. அது அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகணுன்னா இதெல்லாம் லிங்க்கில் அப்படியே பிரிண்ட் வந்துகிட்டே இருக்குது. இது பாருங்க கேப்சர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி வரேன், இது அப்போ முன்னாடி பாக்ஸ் போகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். இந்த இடத்துல இந்த பாக்ஸ் தான் இது வந்து கேப்சர் ஆகுது. ஸோ அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு சேம் தான் ஃபஸ்ட்டு div டேக் இருக்குது அப்படியே அட்டை போட்டு பிடிச்சிட்டேன். இதில் பார்த்தா பாருங்களா 1 2 3 4 மொத்தம் 4 பாக்ஸ் ஆகுது. 1 2 3 4. எனக்கு தேவை தேர்ட் பாக்ஸ். ஓகே, அப்போ தேர்ட் பாக்ஸில் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது தான். ப்ராக்கெட்டை போட்டுட்டு லாஸ்ட்டில் 3ன்னு போட்டுட்டேன்னா தேர்ட் ஒன்னோட கவர் ஆகிடுச்சு. இப்போ தேர்டு கவர் பண்ணிட்டு தேர்டுக்குள்ளே இருக்க இந்த லிங்க் எடுக்கணும்னா, ஏன்னா இந்த பாக்ஸ் கரெக்டாக பேரண்ட்டுக்குள்ளே தான் லிங்க் எடுக்க போகிறான், ஏன்னா பாக்ஸ் தானே கவர் பண்ணுது. // ஏன்னு கொடுத்தேன்னா பாருங்கள் லிங்க் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பாத் எடுக்கணும். எக்ஸ்பாத்து முக்கியமாக எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க. இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்பாத்து கூட நான் உங்களுக்கு காட்டுறேன்னு, இது இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. லீட் கோடு கௌஷிக்கில் இருப்போம் ஒரு டேபிள் பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒர்க் ஸ்பேஸில் போனோன்னா டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னை வந்து இந்த கப் கேக்கை கேப்சர் பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி கப் கேக்கை கேப்சர் பண்ணுறேன். பேஜ் ஏதாச்சு 1 செகண்ட், ஏன் இப்படி வருதுன்னு தெரியலையே. இந்த கப் கேக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு நீ கப் கேக்கை இன்ஸ்பெக்ட் பண்ண சொன்னாங்க, கேப்சர் பண்ண சொன்னாங்க. இதில் இருக்குது டிடியில் இருக்குது //tdன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் போட்டு டெக்ஸ்ட், ஏன்னா டெக்ஸ்ட்டில் அது டெக்ஸ்ட் ஆஃபு கம்மா கேப்சர் பண்ணிட்டேன். கப் கேக் கேப்சர் பண்ணிட்டேன். 1 of 1 காட்டுது. இப்போ கப் கேக்லேருந்து எனக்கு வந்து கப் கேக்கோட ரோலை ப்ரோட்டீனோட வேல்யூ பிடிக்கணும். ஸோ கப் கேக்கு ப்ரோட்டீனோட வேல்யூ 4. இந்த 4 வந்து கேப்சர் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? இந்த 4 வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க.
எனக்கு 4 மட்டும் கேப்சர் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறேன், 4 கேப்சர் பண்ணணும். ஆனால் 4 வந்து டைனமிக்காக வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ நான் டெக்ஸ்ட் இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இது எங்கே இருக்குன்னா டிடியா, இதுக்கு மேலே கூட பாருங்க, இந்த டிஆருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, சைல்டு, இதோட பேரண்ட் வந்து இவன் தான். அப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பேரண்ட்டை யூஸ் பண்ணுறேன். பேரண்ட் கமாண்ட் கோலன் போட்டுட்டு பேரண்ட் வந்து என்னது டிஆர் டேக். ஸோ டிஆர் போட்டேன். ஸோ பேரண்ட்டை கேப்சர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பேரண்ட் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ணிட்டேன். அதுலேருந்து பார்த்தா 1 2, ஸோ அதுலேருந்து எதுக்குள்ளே வருதுன்னா திருப்பி டிடிக்குள்ளே தான் வருது. // டிடின்னு போட்டால் 1 2 3 5th இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 5th இண்டெக்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது தான். நான் டெக்ஸ்ட்டை அதை யூஸ் பண்ணாமல் டிடிக்குள்ளே வந்து ஃபயர் பேட் டெக்ஸ்ட்டு போடாமல் ஜஸ்ட் இண்டெக்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ன்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் கப் கேக்குக்கு இது இந்த ப்ரோட்டீனோட வேல்யூ வந்து பார்த்தா 5ல் இருக்குது இண்டெக்ஸு. ஸோ பாருங்க, கேப்சர் கரெக்டாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கப் கேக்கை பிடிக்க சொன்னாங்க, பிடிச்சேன். அப்புறம் கப் கேக்லேருந்து எனக்கு வந்து இதை வந்து இந்த வேல்யூவை பிடிக்க சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக வேறு மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். டிடி கேப்சர் பண்ணிவிட்டு அதோட ஃபாலோயிங் சிப்ளிங் கூட நான் போட்டிருந்தேன்னா கூட பிடிச்சிருக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பேரண்ட்டில் எப்பயுமே நம்ம பேரண்ட்டுக்கு வந்துட்டு பிடிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் அவங்க கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இவனுக்கு தெரியுது, இவனுக்கு பேரண்ட் சிப்ளிங் கான்செப்ட்னு நல்லா தெரியுதுன்னு. ஸோ அவங்க வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் அவங்கள இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்பாத் வேல்யூக்கு எடுக்க தெரியணும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு டேபிள் எடுத்து ஹேண்டில் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு வேல்யூ எடுங்க, அப்புறம் இந்த வேல்யூவில் இருக்கீங்க, இதுலேருந்து இதை பிடிக்க பாருங்கள். ஏதாச்சும் மாற்றி மாற்றி கேப்சர் பண்ண பார்த்தாலே உங்களுக்கு எக்ஸ்பாத் பேரண்ட் சிப்ளிங் கான்செப்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பாத் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.